வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் காவிரி ஆற்றிலிருந்து கிடைத்த சோழர் காலத்து கல்வெட்டு மற்றும் சிவலிங்கம் பற்றிய தகவல்களை பார்ப்போம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள முசிறி என்ற ஊரில் ஆற்றில் குளிக்க சென்றவர்கள் கண்ணில் மணலில் புதைந்து சிவன்லிங்கம் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு இருந்த மக்கள் அந்த சிவலிங்கத்தை எடுத்து அருகில் மேடை அமைத்து அதில் வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த தகவல் அறிந்த தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அதில் இங்கு மேலும் சில கல்வெட்டுக்கள் மற்றும் சிற்பங்கள் கிடைத்தது. இந்த ஆய்வின் போது கண்டறிந்த முக்கிய தகவல்கள்: இது முற்கால சோழர்களின் காலத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள். இது 10 நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்தை சேர்ந்தவை. இங்கு உள்ள தக்ஷிணாமூர்த்தி சிற்பம் ஆலமர் செல்வன் என்று போற்றப்படும் தக்ஷிணாமூர்த்தியின் சிற்பம் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. அப்பர் மற்றும் சம்பந்தர் தேவார பாடல்களில் குறிப்பிடுவது போல சிவபெருமான் விபூதி பையை பொக்கனம் கல்லால மரத்தில் மாட்டிவிட்டு உபதேசம் செய்வது போன்ற அரிய காட்சி இதில் செதுக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டை ஆய்வு செய்ததில் திரு ஈங்கோய்மலையில் நந்தா விளக்கு எரிப்பதற்காக இந்த சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஒருவர் 120 காசுகள் வழங்கியுள்ளார். இந்த காசுகளை மகேந்திர மங்கலத்தைச் சேர்ந்த சபையினரிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். அவர்கள் அந்த பணத்தைக் கொண்டு வரியற்ற நிலத்தை வாங்கி அதிலிருந்து வரும் வருவாயைக் கொண்டு விளக்கு எரிக்க ஒப்புக்கொண்டனர் என்ற செய்தி கல்வெட்டில் பதிவாகியுள்ளது. இங்கு ஒரு பழங்கால கோவில் இருந்து அழிந்ததற்கான பல்வேறு சான்றுகள் காணப்படுகின்றன. மேலும் இதுபோன்ற பல்வேறு கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள் அறிய தமிழன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை தாங்கள் நண்பர்களுடன் பகிரவும். ஓம் நம சிவாய.